வாரம் 20ஆம் தேதி முதல் இன்று ஜூன் 26ஆம் தேதி வரை மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிறப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. நம்மிடையே வாழும் இம்மனிதர்களின் வாழ்க்கை முறை பற்றியும் அவர்களை நம் சமூகத்தின் பல துறைகளிலும் இணைத்துக் கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றியும் இன்று நாம் பல நிபுணர்களுடன் உரையாட போகிறோம். நம்முடன் இன்று இணைய காத்திருக்கின்றனர் மிஸ்ஸஸ் ஜிக்கு மேத்யூ. வணக்கம். வணக்கம் மேம். மிஸ்ஸஸ் கௌரி ரமேஷ். Hello ma'am, thank you for the opportunity. வணக்கம் கௌரி மேம். வணக்கம். வணக்கம். மிஸ்ஸஸ் ஸ்ரீவித்யா சுகுமார். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். மிஸ்ஸஸ் ஜிக்கு மேத்யூ யாருன்னு கேட்டீங்கன்னா, she is the founder of Star Beats Performing Arts and Music Center. And Mrs. Gauri Ramesh துபாயை சேர்ந்தவர்கள். அவர்களும் founder Little Hearts Learning Center in Bombay, and she is a social impact entrepreneur in Dubai as well. Mrs. Srividya Sukumar பலருக்கும் அறிமுகமான ஒரு எஜுகேஷனல் கவுன்சிலர். இவர்களும் துபாயை சேர்ந்தவர்கள். எஜுகேஷனல் கவுன்சிலர் மட்டும் கிடையாது, எஜுகேஷனல் கன்சல்டன்ட். இன்ஃபேக்ட் she is a எஜுகேஷனல் கன்சல்டன்ட் and a transformational coach. இவர்கள் மூவரும் நம்முடன் இன்று இணைந்திருக்கின்றனர். இன்று நமது டாபிக் என்ன, இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லெட்ஸ் டாக் இன்க்ளூஷன் மேட்டர்ஸ். அதாவது இத்தகைய மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மனநலம் மட்டும் கிடையாது, இவர்களுக்கு எழுதல் கற்றல் குறைபாடுகள் இருக்கும். அதாவது டிஸ்லெக்சியா மாதிரியான எழுதக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் குறைவா இருக்கும், படிக்கக்கூடிய ஆற்றல் குறைவா இருக்கும். இந்த மாதிரியான மனிதர்களை நமது வாழ்விலும் நமது சமூகத்தின் பல தளங்களிலும் துறைகளிலும் எப்படி நம்மளால் இணைத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றிய உரையாடல் தான் இன்று நாம் நிகழ்த்த போகிறோம். லெட்ஸ் டாக் இன்க்ளூஷன் மேட்டர்ஸ். இது ஒரு டெடிகேஷன், ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைகளுக்கான டெடிகேஷன். சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கம். மிஸ்ஸஸ் ஸ்ரீவித்யா, தொடங்கலாம். Yes, thank you Rama for the beautiful introduction that you have given. ரொம்ப அழகா சொன்னீர். Like people with different minds are united here on this platform. அதுவே ஒரு இன்க்ளூஷன் குண்டான ஒரு பேஸ் தான் சொல்லணும். Like for example, we are talking about inclusion, we are talking about special needs. இதோட origin எங்கன்னு பார்த்தேன்னா, very simple, it's from the human body itself. நம்ம கையில இருக்க 5 கையும் 5 விரலும் ஒன்னா இருக்கா? இருக்கிறது இல்ல. Each finger is totally different. But எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு வேலையை நம்மளால பண்ண முடியுது. இன்க்ளூஷன் பெரிய வார்த்தை நம்ம யூஸ் பண்ணினாலும் அதுதான் இதோட லாஜிக்கே. People with different capacities, different abilities are here, and avaloda சேர்ந்து how we are going to work collaboratively, collaterally towards our focus or towards our objective. அதுதான் இந்த இன்க்ளூஷன். இது ரொம்ப சிம்பிளா எவ்ரிடே மேட்டர்ல நம்ம ரிலேட் பண்ண முடியும். வீட்ல ஒரு கப் ஆஃப் காஃபி ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து, ஒரு டீ ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து, இப்ப எங்க வீட்ல பார்த்தோம்னா my husband likes ginger tea, my daughter like cardamom tea, I love coffee. So இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றச்சே ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தபடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொண்டு போய் அந்த ப்ராடக்ட சேர்க்கிறோம். என் ஹஸ்பண்டுக்கு தகுந்த மாதிரி ஜிஞ்சர் டீ, என் டாட்டருக்கு தகுந்த மாதிரி கார்டமம் டீ, எனக்கு வேண்ட காஃபி, இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோட வேலை ஆஸ் அ ஹவுஸ் மேக்கர் அட் ஹோம். இதையே ப்ரொஃபஷனலா பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட தேவைகளுக்கு ஏற்ப அகாமடேட் பண்ணி மாடிஃபை பண்ணி அதை அழகா கொண்டு போய் அவளுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு சூட் பண்ற மாதிரி சேர்க்கறது தான் இந்த ஸ்பெஷல் நீட்ஸ்ன்றதும் இந்த இன்க்ளூஷன்றதும். What is meant by inclusion? It's just a state of accommodating where we are including people into our fold, into a state of art or into a state of mind or into the system. That is what is inclusion is all about. ஒரே சிம்பிளா சொல்லணும்னா இதான். அதையே ப்ரொஃபஷனலா பார்த்தோம், எவ்ரிடே மேட்டர்ஸ்ல இதுதான் உண்மையான இன்க்ளூஷன். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். So இதையே ப்ரொஃபஷனலா பார்த்தோம்னா we are talking about, we are dealing with different diversified people in our area of work, professionally or personally or in our everyday life. So இந்த டைவர்சிட்டின்றது ஒரு காடோட ஒரு கிரியேஷன். அதாவது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா எல்லாருக்கும் பிடிக்காது. டெஃபினட்டா எல்லாருக்கும் ஒரே கண்ணு ஒரே காது இருந்தா nobody is going to accept it and obviously we will get bored about it. So ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி, ஒவ்வொருத்தரோட பிசிக்கல் நேச்சர் எல்லாம் இந்த நேச்சர்ல பார்த்தோம்னா நீர், மண்,
agahayam, nilam, niram, fire, katru. So is there 5 different elements beautifully associated with that to take the nature into harmony and to live with nature. அப்படி பாக்குறச்சே இந்த indefinite diversityன்ற ஒரு கான்செப்டை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல. அதையே ஒரு டீட்டெயிலா அதோட குவிட் எசன்ஸ் போய் இன் டீட்டெயில பாக்குறதே தான் இந்த இன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையே வருது. அது ஏன் வருதுன்னா ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி ஒவ்வொரு மனுஷாலும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தரோட பொட்டன்ஷியாலிட்டிஸ் டிஃப்ரெண்ட். அதுக்கேத்த மாதிரி நம்ம கொண்டு போறதுதான் இந்த இன்க்ளூஷன்றது. இத கொண்டு வரச்சு ஆக்சுவலி இட்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு மென்ஷன் மோர் ஸ்பெசிபிகலி அபவுட் இன்ஃபைனைட் டைவர்சிட்டி இன் இன்டெஃபினிட் combinations, அதாவது symbolizing the elements of nature or elements of creation that has been with it to create the truth and beauty of life. அதுதான் இங்க கொண்டு வந்திருக்கிறது. சோ இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் at the real grounds of creativity ன்னு வரைச்சே how centrally we can make it uniform as a nuclei or as a central space where everybody get a chance to express, gets a chance to grow, gets a chance to be accepted, get a chance to prove themselves. அப்படின்றதுதான் இந்த inclusion is all about. So it's about give and take. உண்மையா சொல்லணும்னா ஒரே சிம்பிள் லைன்ல சொன்னா you just give and take it from them. That's what is I feel. So with the openness அப்படி give and take பட்டுச்சு, what are the aspects that we need to keep in our mind? Openness in mind, dignity of work, joy of working together, and understanding people to their thing, being empathetic, accepting the differences, accepting the different discriminations that are being found, and how to present, how to make it work. How does the process of healing, how does the process of recommendation, how does the process of intervention is going to help people, not as a melting point but as a beautiful mosaic. அதாவது ஒரு பெரிய mural, wall mural பண்றச்சே different mosaics are going to be there. அதை create பண்றச்சே அந்த ஒரு creation தான் of a creation of different beliefs, different earnings, different hopes, different dreams together to make this beautiful place of work to live in. Adhaan the inclusion is all about. That's what I feel like. Anybody can contribute. I'm open and we can go ahead in more in detail about curriculum and education based inclusion factors. Yes, it's a very important topic and you have thrown a lot of inputs in that, Srividya. Gauri ma'am. Yes, Rama ma'am. Yes, ma'am. Yeah. You can throw your views and opinions. Yeah, Rama ma'am, just a question. I'm getting messages that people are waiting to join, so I don't know how it is. I've already admitted them. Yes. Yeah. Well, thank you, Srividya. You beautifully used the word mosaic and all that, which is so from a very artistic point of view, and gave such a simple example of 3 members in a family having different tastes, different likes, and how I've written this point of accommodation is something which happens every day. அது ரொம்பவே important. And I think எல்லாருமே அந்த that thing we learn at a very, very young age, how to help each other, how to share, how to accommodate. But that is within, our family systems. But I'm sure all of you agree that as we grow, we are seeing different individuals and we meet many, many different people. And to me, before I became a parent, yeah, I'm a proud mother of 2 children. My son Ramnath is a determined adult. He is 26 today. I have a beautiful daughter. She is 25 today. I never knew. We were in an open society where there were differences, but this didn't come into a very specific category. Like in school, I remember a boy who couldn't walk, but these kind of disabilities was missing. Okay, he was one among us, yeah. And I remember writing for the blind. Very, very helping. Okay, let's go. All students, wrote exams for the blind, and we got an acknowledgement for supporting. The principal used to write us a letter that thank you so much for helping the student. And
I still have the card with me, and I used to wonder why thank. I mean, it's so natural. You have to help somebody. Went along and saw many, many people who really wanted academic help. And principals used to come to me and say, "You're a good teacher. Why didn't you help?" And I did it very effortlessly, not keeping this thing in mind that they're very different. I treated them normally. Yeah, academic, they failed and they lost some marks. And yes, I've never been a good student in maths. I have lost some marks. And but this whole thing of awareness, it came in very later. I'm sure all of you agree on this. And Naribir, losing out, lost 2 years was taken very naturally. But now with this whole disability awareness, yeah, it has gone to a different category. Yeah, it went to a different category. My son had a lot of challenges initially. I've got his mentor here. I'm very proud. Thank you, Geeta, to be here. And at every stage, they all said, he's special, he's special. And as a parent, I had no clue of what is special. Yeah, I'm very fortunate to have platforms of learning from different mentors of the world who said, why they are special is because they learn differently. That one word made it all. There were nothing attached. It is that teach them the word they learn. And that is when my learning journey started, impacted hundreds and hundreds of students in the last 3 decades. Still doing, yeah, still impacting. And I'm more into the bigger mission of inclusion, which is the topic today. Yeah. So, yeah. So then they are members of an educational system. They start being in the smaller system family. Then they go to school and they're out in the open. So how we can include them is something, a mission we all need to take, who may not be in this space. And yes, there are people here who are not in the disability space. So if you can give me 1 minute, I would like to introduce my son's mentor who is here. Please do. Yeah. She is Lakshmi Sasnaman. She is a trainer in the reputed organization Tata Consultancy Services, a very, very senior trainer. And for some reason, my son wanted to learn finance. He has never learned maths in school. But as an educator, I never discouraged him. I said, okay, go to the mentor. And I told, she's here, hear it from her. And what she wants to tell is about the challenges. Lakshmi, I want you to acknowledge the challenges. Yes, why they are special, and your experience of mentoring Ramnath. Welcome to America Valevoli, Lakshmi ma'am. If you are comfortable with Tamil, we always prefer you to talk in Tamil. Thank you so much. Thank you all for giving me this opportunity. And of course, special thanks to Gauri Ramesh for having that confidence in me that I can mentor her son, Ramnath Ramesh. So it all began in December of 2021 when Gauri connected with me and she told me that Ramnath wanted to learn about stock market trading. So after she conveyed this message to me, what I did was I started designing the course for Ramnath because it was a first experience for me too. I've never had experience of coaching children with special needs. So since it was a first experience, I started my research, my groundwork work. I started, communicating with Ramnath, started interacting with him, started getting inputs from Gauri as a parent, like what is his style of learning. And on that basis, I designed my course for Ramnath. So that was a basis on which I started. And while conducting the while conducting the course, I would be wrong if I would say that I did not face any challenge. Yes, I did. The approach with which I designed the course, the entire thing had to be reworked by me. Because when I started executing the course, I realized that what I'm trying to tell him, he's picking it up in a very different way. So I had to do a lot of redesigning of the course such that I can strike a balance with what is his understanding. So in this aspect, I would like to specially thank my student Ramnath Ramesh because he showed immense cooperation because it was I who had to, change my way of teaching. His way of learning was the same.
So that is the kind of learning I had, and it was an eye-opening exposure for me as a educator, as a trainer, because I have been training young adults for the past more than 10 years. So yeah, it was a wonderful experience, I would say. So I try I think to observe he the taught you qualities how in the to teach, right? In a new way. Exactly. That is what. And yeah, and the qualities that he has, you know, the dedication, the sincerity, and his love for numbers. So I'm amazed when Gauri tells me that he was never interested in mathematics as a student. So now if I tell him to calculate something, he will not use the calculator. Even if the number goes in lakhs, he would prefer to do the mental calculation. So that was one thing I observed about him. So it was an amazing and an eye-opening experience for me. So as you would know, that financial literacy is a very complex, you know, subject in itself. So yeah. So if Ramnath can, you know, grasp it, I think sky's the limit for him. And when we are talking about opportunity for children, I feel the opportunity begins at home. So I would like to actually congratulate Gauri for having that confidence that her child can do it. How many parents in today's time say that, okay, you can't do it. You know, the first thing that we tell our kids is, no, I don't think this is made for you, or this is not cut out for you. So we need to have, you know, that kind of an approach that our child can also do it, and sky's the limit. So with that note, I would like to end my experience Thank as you. a Thank you, mentor for Lakshmi. their. Thank you. Thanks a lot. Thank you so much. Yeah, it is so not easy. There are no 2 days which are easy, but then my mission is give them an opportunity to learn, and I think that makes a huge difference, and they feel so accepted. You know, It clearly says that necessity is the mother of invention. Like every impossible thing will create a possibility, I think. Yeah, very true. Thanks a lot, man. Thanks a lot for joining. Thank you. Thank you. Srividya? Yeah, would you like to? I think we will take up with Ms. Jiku. Jiku. Ma'am, you can unmute yourself, ma'am. Jiku, ma'am? Yes. Yes, I have. Yes, you can introduce yourself and go ahead with your accommodations in the curriculum and learning styles. Okay. Yeah, thank you. Myself, Jiku. I can speak in Tamil, and I please do, ma'am. This being a Tamil channel, we always prefer our guests talking in Tamil. I will try. எனக்கு கொஞ்சம் மிக்ஸா வந்துட்டே இருக்கும் மலையாளம் தமிழ் ஹிந்தி எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிட்டா இருக்கு. Don't worry Jiku, தமிழுக்கும் அமுதென்று பெயர். So the காதுல வந்து விழுச்சு தானாவே it will become an favorite language. It is a very respectful language. தமிழ் பேசுறது பார்த்தாலே கேட்டாலே ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க. மலையாளத்துல இருக்காது அது. இப்ப சின்ன பிள்ளைகிட்ட பேசினா கூட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மலையாளத்துல ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுற லாங்குவேஜ். அதனால எனக்கு ரொம்ப ஃபேவரட் லாங்குவேஜ். நான் அதனால கொஞ்சம் ட்ரை பண்றேன், பேசி பாக்குறேன். ஆனா தப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகே, என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது வந்து இந்தியால, நான் நார்த் இந்தியால ஸ்லம்ஸ்ல வேலை பார்த்திருந்தேன். நான் வந்து பேசிக்கலி ஒரு டீச்சர் ப்ரொஃபஷன்ல ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டீச்சிங் கேரியர்ல கூட எனக்கு ரொம்ப சோஷியல் ஒர்க்னா ரொம்ப இதா இருந்துச்சு. அப்ப நான் ஸ்கூல்ல இருந்து வர்றது வரைக்கும் நிறைய ஸ்லம்ஸ் இருந்துச்சு நான் இருந்த இடத்துல. அப்ப அந்த ஸ்லம்ஸ்ல போய் பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கறது, இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுக்கறது. அவங்கதான் எனக்கு ஹிந்தி கத்து கொடுப்பாங்க, நான் இங்கிலீஷ் கத்து கொடுப்பேன். ஒரு வேர்டு சொன்னா அதுல ஒரு தமிழ் பிள்ளைய கிடைச்சிச்சு, எனக்கு 2 தமிழ் பிள்ளைய கிடைச்சிச்சு. அவங்க கிட்ட தமிழ்ல பேசுவேன், அவங்க எனக்கு ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி நான் ஹிந்தி கத்துக்கிட்டு அவங்கள இங்கிலீஷ் கத்து கொடுத்துட்டே இருந்தேன். அப்பதான் நிறைய பிள்ளைங்க இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அப்ப நான் வந்து ஒரு என்னோட வீட்லயே ஒரு 40 குழந்தைகளை வச்சு பார்த்திருந்தேன் நானு. இட் வாஸ் a children's home. ஆமா, நான் அவங்களுக்கு மம்மி, ஹஸ்பண்ட், பாப்பா, என்னோட அப்பா அம்மா, நானா நானி அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு ஃபேமிலி மாதிரி எங்க வீட்லயே 40 குழந்தைகளை வச்சுட்டு பார்த்து வந்தோம். அப்போதான் நிறைய போபால்ல நிறைய அப்ப கூட எஜுகேஷன்ல இப்ப நம்மளுக்கு டைரக்ட் என்ட்ரி கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு 5 இயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போலாம், 10 வயசுனா 5வது கிளாஸ்ல டைரக்டா போலாம், ஏபிசிடி கூட தெரியலன்னா கூட. அப்ப அந்த மேக்கப் கிளாஸஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுல.
அப்பதான் ஒரு 1-2 கொளுத்தத எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, திருப்பியும் தப்பாவே சொல்லிட்டே இருந்தாங்க. இது என்னன்னே எனக்கு புரியல, என்ன பிரச்சனை. அப்பதான் இத பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணினேன். இது வந்து பேக் இன் 97 நான் சொல்றேன். 97ல ரிசர்ச் பண்ணி இப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு, அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு திருப்பி மிரர் இமேஜஸா தெரியும், ரீடிங் ரொம்ப. ஆனா மத்த எல்லா விஷயத்துலயும் அவங்க ரொம்ப கட்டிக்காரங்களா இருந்தாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ரொம்ப நாட்டியா இருக்கா, ரொம்ப மிஸ்சீவ்ஸா இருக்கா, மார்க்கெட் போனா பேசி வாங்குவாதி எல்லாம் பண்றான், ஆனா எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு முடியல. அப்படியே ரிசர்ச் பண்ணி சரி இதுல எனக்கு ஏதாச்சும் படிக்கணும்னு சொல்லி நான் அப்படிதான் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இதுல எடுத்தேன். அந்த அந்த கோர்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன். அதுல அன்னையில இருந்து நான் இதே ஃபீல்ட்ல இருக்கேன், ட்ரைனிங் கொடுக்குறேன். இப்போ பேரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங், டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங். இப்போ துபாய்ல வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த குழந்தைக்கு எல்லாம் கல்யாணம் முடிச்சு எல்லாரும் ஒரு ஆளு WHOல ஒர்க் பண்றா, இன்னொரு பொண்ணு நர்ஸா ஒர்க் பண்றாங்க, எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. நான் இப்போ இங்க வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு துபாய்ல வந்து. அவங்களுக்கும் புள்ளக ஆயிட்டாங்க, நான் இப்ப நானி ஆயிட்டேன். ஆமா ஆமா. இப்போ இங்க வந்து முதல்ல வந்ததே இப்படித்தான். ஒரு ஸ்கூல்ல வந்து அந்த இன்க்ளூஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க இங்க துபாய் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஓப்பன். நான் சொன்னா நம்ம இந்தியாலயே நிறைய வேலை பண்றாங்க, அவேர்னஸ் நிறைய போகுது. ஆனா ரியலா வந்து நம்ம ஸ்கூல்ல போய் பார்த்தா அவங்கள இப்பவுமே செப்பரேட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் செப்பரேட்டா கிளாஸஸ் இருக்கு, ஓபன். இங்க முடியாது, NIOS போய் பண்ணிக்கோங்க, நம்ம ரெகுலர் ஸ்கூல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அவங்கள நல்லா ட்ரெயின் பண்றதுக்கு முடியல. நான் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய கிராண்ட் அது இது காசு ரொம்ப வருது, ஆனா அவ்வளவா நடக்குதான்னு எனக்கு தெரியல. நான் இந்தியா இது ஒரு தப்பா சொல்லல, ஆனா எல்லாரும் கொஞ்சம் அவேரா இருந்தா எல்லாரும் சேர்ந்து அதுக்காக ஒர்க் பண்ண முடியும், அதான் சொன்னேன். ஆனா இங்க அப்படி இல்ல, ஒரு ரூல் வந்துச்சுன்னா அந்த ரூல் எக்ஸிக்யூட் பண்ணிதான் ஆகணும், யாரும் அதுல விளையாட முடியாது. அப்போ இங்க வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளை இன்க்ளூஸ் பண்ணணும்னு எப்போ நம்ம இந்தியால நினைச்சோமோ அதே மாதிரி இவங்களும் நினைச்சாங்க. ஆனா இங்க நம்மளோட சக்சஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல கூட நம்ம ஒரு பிள்ளை வந்து கேட்டா நோன்னு சொல்ல முடியாது. அதுக்காக ஒரு பேரண்ட் போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஸ்கூலோட லைசன்ஸுக்கே பிரச்சனை வந்துடும். ஆனா அது பேரண்ட்ஸுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா நோ டு எனிபடி, ஓப்பன் கேட்ஸா இருக்கணும் அவங்கள நம்ம ஸ்கூல்ல. அப்போ அப்படி எடுக்கும்போது டீச்சர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எப்படி இவங்களை மேனேஜ் பண்ணதுன்னு தெரியாது. அப்ப என்னோட மெயின் வேலை, நான் இருந்த ஸ்கூல்ல எல்லாம் இந்த இன்க்ளூஷன் டிபார்ட்மெண்ட்டை செட்டில் பண்ணேன். நான் ஆரம்பிச்சு அதை ட்ரைனிங் கொடுத்து டீச்சர்ஸ்க்கு எப்படி அது ஒவ்வொரு டிசபிலிட்டியை பத்தி ஒவ்வொரு மந்த் நான் ட்ரைனிங் கொடுப்பேன். ஒரு 12 மாசத்துல ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் கொடுத்து அது எப்படி டெய்லி கிளாஸ்ல இன் அண்ட் அவுட் போய் பார்த்து எப்படி அவங்க ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஓடி வருவாங்க, மிஸ் சிக்கு இது என்ன பண்றது, இந்த பையன் இப்படி சொல்றானேன்னு சொல்லி வருவாங்க. அதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நிறைய பேர் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க மேம்? எந்த ஸ்கூல்ல அல்லது எந்த ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட்? நிறைய ஸ்கூல்ல வர்க் பண்ணிருக்கேன். இந்த துபாய்லயே இப்போ ஒரு 10 ஸ்கூல்ல வர்க் பண்ணிருக்கேன் நான். இப்போ கரண்ட்லி வந்து ஒரு எல்லாம் பிரிட்டிஷ் கரிக்குலம், அமெரிக்கன் கரிக்குலம் ஸ்கூல்ஸ் தான் பண்ணிருக்கேன். இந்தியன் கரிக்குலம் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் ஒன்னு கூட இங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணல. அப்போ இது இங்க வந்து நான் இப்போ ஒரு தெரப்பி சென்டர் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு மியூசிக் அண்ட் டான்ஸ் சென்டர் ஆரம்பிச்சது கூட இவங்களே கூட நினைச்சுதான். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப நிறைய டேலண்ட் இருக்கு. ஒரு ஆளு நல்லா இப்ப அவங்க சொன்ன மாதிரி கால்குலேஷன் சொன்னாங்கல்ல, அது நானும் பார்த்திருக்கேன். இது 10th 11th இருக்கும்போது ஒரு பிசிக்ஸ் டீச்சர், ஒரு மேத்ஸ் டீச்சர் வந்து என்கிட்ட வந்து, மேம் இது இந்த பிள்ளைக்கு நான் என்னதான் பண்றது, எப்படி மார்க் கொடுப்பேன், பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஒரு மார்க் கூட இல்ல. நான் சொன்னேன் என்ன பிரச்சனை, தப்பா எழுதியிருக்கானா? இல்ல எல்லாமே கரெக்டா எழுதியிருக்கு. சரி அப்ப என்ன பிரச்சனை, கால்குலேஷன் எங்க மேம், எப்படிதான் இவனுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்களேன், அப்போதானே எனக்கு மார்க் கொடுக்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப 5 மார்க் கொஸ்டின்னா அதுக்கு 5 ஸ்டெப் இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு 1 மார்க் 2 மார்க் அப்படின்னு தான் போட்டு 5 மார்க்ஸ் கொடுக்கணும். அந்த ஸ்டெப்பே எழுதல, டைரக்டா ஆன்சருக்கு வந்திருக்கானே, அப்ப நான் எப்படி 5 மார்க் கொடுக்கறதுன்னு சொல்றேன். ஆமா அப்படிதான் கால்குலேஷன் ரொம்ப ஹையா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப நான் சொன்னேன் சரி ஆன்சர் எழுதுனா தப்புன்னு சொல்ல முடியாது,
உனக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி அந்த பையனை கூப்பிட்டு எங்கேயாச்சும் இருந்து பார்த்து எழுதுனானா இல்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணானா அந்த பையனை கூப்பிட்டு நீ என்னோட முன்னாடி நம்ம இன்னும் ஒரு வாட்டி கேட்போம் சொன்னோம். அப்படி இதே பேப்பர் இன்னொரு பேப்பர் எடுத்து ஹபீபு கூப்பிட்டு இது எப்படி கிடைச்சிச்சு உனக்கு ஆன்சரு அப்படின்னு பாப்பா. சொல்லுவா, டக்குன்னு ஆன்சர் எழுதிடும். என்ன பண்றான்னு இப்போ எனக்கு புரியல. மைண்ட்ல என்னதான் எப்படிதான் பண்றானோ எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்து 2.5 அப்படின்னு கால்குலேட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் ஃபுல் மார்க் பண்ணுவான். அப்படி ஒரு டேலண்ட் அவங்க உள்ள இருக்கு. ஒரு இடம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஹைப்பரா டேலண்டடா இருக்கும். அவங்க சேவன்ட் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு டேலண்ட், அந்த ஒரு டேலண்டை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட சக்சஸ். அந்த பிள்ளையோட அந்த ஒரு டேலண்ட் எங்க ஹிடனா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆயிடும். அது கண்டுபிடிக்க முடியலன்னா எப்பவுமே அவங்க பின்னாடி இருக்கு. ஏன்னா மத்த ஏரியால எல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுனால எல்லாருனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், அவனால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் கூட சொன்னா, நீங்க கேட்ட எனக்கு நல்லா ஸ்விம் பண்ண தெரியுமான்னு சொன்னா எனக்கு தெரியாது. அதனால நான் அப்நார்மலா இருக்கு. இதுல ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தா மட்டும்தான் எனக்கு ஒரு பிரச்சனை, இல்லைன்னா நான் நல்லாவே இருப்பேன். அதே மாதிரிதான் ஒரு ஏரியால அவனுக்கு தெரியாதுன்னா அவனோட லைஃப் முடியல. there is so many things அவங்களுக்கு பண்ணலாம். அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம ஆளுகளை கிட்ட வரணும். எவ்ரிபடி ஒரு நாளைக்கு ஒரு டிவி பர்சன் என்ன இன்டர்வியூ கூப்பிட்டு என்கிட்ட சொன்னா, ஓ வாவ், லுக் அட் தட் ஸ்பெஷல் நீட் சைல்ட் டிட் தட். நான் சொன்னேன், எதுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டமா சொல்றீங்க? இப்ப நான் மனன நீங்க இப்படி சொல்லுவீங்களா? ஓ வாவ், ஜிக்கு இப்படி பண்ணுச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே. அதே மாதிரிதான், இட் இஸ் ஜஸ்ட் தட் when you think that they cannot, then it become an amazing thing for you. No, when you think that it is their ability, then you think, oh wow, this is what you did, okay, come, let's go to the next level. அந்த லெவலுக்கு அவேர்னஸ் எல்லார்ட்டையும் வந்தாதான் இதுக்கு ஒரு கம்ப்ளீட் இன்க்ளூஷன் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு தான் நமக்கு அவங்க மேல இருக்கிற ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து புரிதல்ன்றதை விட நமக்கு வந்து மனம் வந்து இன்னும் நமக்கே வந்து குழப்பத்துலதான் இருக்கும். அவங்க கிட்ட என்ன இருக்கு, அவங்க கிட்ட என்ன இல்ல, அவங்களுக்கு என்ன முடியும்ன்றது நமக்கே தெரியல. ஒரு பேரண்ட்ஸ்க்கும் தெரியல, கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியல. அதுக்கு ரொம்ப பேரண்ட்ஸ் ரொம்ப அப்சர்வெண்டா இருக்கணும். முதல்ல பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணணும். அந்த ஒரு அது தாண்டுறது, அந்த பிரிட்ஜை தாண்டுறதே ரொம்ப கஷ்டம். அந்த அக்செப்டன்ஸ், என்னோட பிள்ளைக்கு அப்படி வர முடியாது, நீங்க தப்பா சொல்றீங்க, அப்படி இல்ல, அவ அப்படி பண்ணுவா, இப்படி பண்ணுவா, சரி எல்லாம் பண்றா, ஆனா அவனோட டேலண்ட் வந்து இது இருக்கு, நீங்க அதுல பாருங்களேன். அப்ப என்ன பண்றாங்க, படிக்கணும் சொல்லி டியூஷன் போட்டு இழுத்துட்டே இருப்பாங்க. அவனால அது முடியாதுன்னா விட்டுருங்களே, அது எந்த சப்ஜெக்ட் முடியும்னு பாருங்க. அந்த ஒரு அக்செப்டன்ஸ் எப்போதான் பேரண்ட்ஸ் ரொம்ப அப்சர்வெண்டா இருந்து அந்த எபிலிட்டிய கண்டுபிடிக்கிற வரைக்கும், அது அம்மாவால தான் நல்லாவே முடியும். ஆனா அம்மாவே ஒரு சில சமயத்துல முடியல. எனக்கு இப்ப ரீசன்ட்ல கூட கைனகாலஜிஸ்ட் அம்மா, என்ஜினியர் அப்பா, பையனுக்கு இந்த சின்ன ஒரு பிரச்சனை, வெரி இன்டெலிஜென்ட் சைல்டு. ஆனா அவனால முடியாது, பேச முடியாது, உட்கார முடியாது, ஒரு நிமிஷம் கூட, ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியாது. அவனுக்கு தெரப்பிஸ் வேணும், கொஞ்சம் பிஹேவியரல் தெரப்பி கொடுங்க, கொஞ்சம் ஸ்பீச் தெரப்பி கொடுங்கன்னு சொன்னதும் அவங்க அப்படியே இதாயிட்டாங்க, கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. எஸ் ஸ்ரீவித்யா, சாரி. இது சப்போஸ் கட் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் we have to lock in with the same link, please. ஓகே, பரவாயில்ல. இல்ல, நான் ரொம்ப டைம் எடுக்கல, நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. எப்பவாச்சும் நம்ம ஒரு டாபிக் எடுத்து, இன்க்ளூஷன்னா ரொம்ப பெருசானால எங்க பேசுறதுன்னு எனக்கு புரியல, எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடியணும்னு. நீங்க ஒவ்வொரு டாபிக்கா எடுக்கும்போது நான் அதை பத்தி சொல்றேன். நான் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணேன். சேலஞ்ச் acceptance from the family and society. That's the initial stage, ma'am. That's whatever you have explained so far. இப்போ வந்து இதுவரைக்கும் நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா அந்த முதல் கட்டத்தை தாண்டறது தான் முதல்ல முக்கியம். ஆமா, அதை தாண்டி அது பாசிட்டிவ்லி நம்ம தாண்டிட்டோம்னா அந்த பிள்ளைக்கு you can't even imagine, அவங்க ஒருவேளை ஒரு நியூ டிஸ்கவரியே வந்துடலாம். ஒருவேளை நான் எல்லாரையும் சொல்லல, 100% எல்லாரும் இப்படி இருப்பாங்க. இன்னும் என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்றத பத்தி சொல்லுங்களேன். ஒண்ணு வந்து நம்ம கல்ச்சர் கொஞ்சம் நம்ம ஃபேமிலி ஓரியன்டட் இல்லையா, நம்ம வந்து
நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோட அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறவங்க அந்த அந்த கல்ச்சர்ல இருந்து இப்போ நம்ம வெளியே வரல. என்னோட என்னோட மதர்ல என்ன நினைப்பாங்கோ, என்னோட பிரதர்ல என்ன நினைப்பாங்க, அதான் நம்மள ரொம்ப ஜாஸ்தியா வருத்தப்படுறது. அப்படின்னு இல்ல, நம்ம குழந்தை நம்ம என்ன பண்ணலாம்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த லெவலுக்கு கொஞ்சம் தைரியமா அம்மா அப்பா வெளியே வரணும். அந்த ஃபேமிலிய விட்டு இப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து வரனா நல்லது. யாரும் என்னால முடியலன்னா அவங்க கொஞ்சம் வெளியவே இருக்கட்டும், நம்மளா சால்வ் பண்ணிக்கலாம். அது பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாதான் எதுவா இருந்தாலும் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம முன்னாடி நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய ஒரு வாட்டர் பூல் வந்துச்சு, அந்த பக்கம் போனோம், எப்படிதான் போறதுன்னு தெரியல. ஏதாச்சும் அந்த சேலஞ்சிலேயே நான் இங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்பவுமே இந்த ஷோர்லயே நின்றுட்டே இருப்பேன். ஆனா ஒரு பிரிக் எடுத்துட்டு வந்துட்டு, ஒரு கல் எடுத்து போட்டுட்டு, ஒரு மரத்தை போட்டுட்டு ஏதாச்சும் பண்ணி அதை தாண்டி அந்த பக்கம் போனா தான் நம்ம அந்த ஷோர்ல போக முடியும். அப்போ அந்த சேலஞ்ச பார்த்து பயப்படுறதோட விட்டுட்டு, சரி இப்ப நெக்ஸ்ட் இன்டென்ஷன் எனக்கு எப்படியாச்சும் அந்த பக்கம் போகணும், அது என்னதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது. ரைட் வே டு கோ தேர், ரைட் பிரிட்ஜ், ரைட் மெட்டீரியல் டு புட் மேக் த பிரிட்ஜ், அது கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் சொல்றதுக்கு. ஸ்ரீவித்யா கேட்டாங்க ஓவரால் எப்படி எப்படி டிஃப்ரெண்ட். நான் டிசபிலிட்டி சொல்ற விருப்பப்படவே மாட்டேன். எப்படி டிஃபரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா, ஒரு சேலஞ்ச் வந்து டிஸ்லெக்சியா தான், ரீடிங் அண்ட் ரைட்டிங் டிஃபிகல்டி, விச் இஸ் வெரி காமன். ரைட்டிங்னா டிஸ்கால்குலியா வந்துடும், மேத்தமேட்டிக்ஸ்ல டிஸ்கால்குலியா வந்துடும், ரைட்டிங் டிஸ்கிராஃபியா வந்துடும். அப்படின்னு சின்ன சின்ன டோட்டலி இப்போ சொன்னீங்கன்னா ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லலாம், டிஃபிகல்ட்டின்னு சொல்லலாம். அவங்கள அந்த கொஞ்சம் அந்த டெக்னிக்ஸ் எப்படி ரீட் பண்றது. எனக்கு இப்ப கூட ஒரு பையன் இருக்கா, எப்ப பார்த்தாலும் ஆன் அண்ட் நோ திருப்பிடுவான். அப்ப அதை பார்த்து சொல்லுவா, இட் இஸ் தேர் இன் மை மவுத், இட்ஸ் நாட் கமிங் அவுட், இட்ஸ் நாட் கமிங் அவுட். அவ்வளவு அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க பிரெயின் அவங்களுக்கு அப்படி தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்மளும் அப்படித்தானே செய்யும். இப்ப நம்ம பிரெயின் வந்து கையை தூக்கிட்டே இருன்னு சொன்னா நம்ம கண்டினியூஸா தூக்கிட்டே தான் இருப்போம். சொல்லல, அதனால தூக்கல. அவங்க அதே மாதிரிதான், எவ்ரி இன்ஃபர்மேஷன் which has to be processed from the brain, if that is not rightly processed, அந்த ப்ரோசஸ் எப்படி வருதோ அதுவே நடக்கும்ல. அப்ப அது எப்படி அதுல ஓவர் கம் பண்ணலாம்னு கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கலாம். அப்புறம் இருக்கிற வெரி காமன் ஒன்னு தான் ஆட்டிசம். இப்போ ஒரே ஒரு வேர்டுல வந்துட்டாங்க, ஆட்டிசம்னா பூரா மொத்த ஸ்பெக்ட்ரத்தை ஒரே வேர்டுல வச்சுட்டாங்க. முன்னாடினா ஆஸ்பர்ஜஸ், பிஎஸ் அப்படின்னு நிறைய 5 டிவிஷன் இருந்துச்சு, அதையெல்லாம் மாத்தாங்க ஒரே. ஏன்னா அது ஒரு ஸ்பெக்ட்ரம், ஓவர்லாப்பிங் நிறைய இருந்துச்சு. அதுக்கு இந்த ஆளுக்கு இதுன்னு சொல்ல முடியல, இந்த ஆளுக்கு ஆஸ்பர்ஜஸா இல்ல ஆட்டிசமா அப்படின்னு சொல்ல முடியல, இல்ல பெர்வசிவ் டெவலப்மெண்டல் டிஸார்டரா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப சிம்டம்ஸ் அங்க இங்க இதா இருந்துச்சு. அதனால இப்போ புது DSM-5ல வந்து அவங்க ஒரே வேர்ட்ல ஆக்கிட்டாங்க ஆட்டிசம். அப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்லுவோம். அது ரொம்ப காமன். நம்ம ஃபேமிலிஸ்லயும் நிறையவே இருக்கு. முன்னாடியும் இருந்துச்சு, இப்போதான் அதை பத்தி தெரியுது ஆளுங்களுக்கு. அப்புறம் சென்சரி டிஃபிகல்டிஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிளைண்ட், டெஃப்னு, அது ஒரு கேட்டகரி. ஆல் சென்சஸ் எப்போ அது எப்போ அதுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி வருதோ அந்த கேட்டகரியில விஷுவலி இம்பேர்டு இல்ல ஹியரிங் இம்பேர்டுன்னு சொல்லி அந்த பக்கம் போயிடலாம். ஆட்டிசத்துல வந்து லாங்குவேஜ் எபிலிட்டி கொஞ்சம், பாக்கி எல்லாம் அவங்களுக்கு நிறையவே எபிலிட்டி இருக்கும், ஆனா லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால அந்த லாங்குவேஜ் டெவலப் பண்றதுக்கு ஒரு சில குழந்தை கம்ப்ளீட்டாவே மியூட்டாவே இருந்துருவாங்க. ஆனா ஃபேரிங்ஸ்ல எந்த பிரச்சனை இல்ல, லாரிங்ஸ்ல எந்த பிரச்சனை இல்ல, ஓரல் மசில்ஸ்ல பிரச்சனை இல்ல, பேசலாம், பேச மாட்டாங்க. அப்படி it is not because of a physical problem, but it is just that their language development is lesser and they cannot communicate. So அவங்களை கம்யூனிகேட் பண்றதுக்கு கொஞ்சம் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு கொடுத்தா நல்லா இருக்கும். அப்புறம் எழுதுறதுக்கு கஷ்டம்னா கொஞ்சம் ஓட்டி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி நிறைய ஒவ்வொரு குழந்தைக்கும் நீடு நம்ம ஜெனரலைஸா சொல்ல முடியாது. இது ஜெனரலி தான் நான் பேசுறேன்.
ஒவ்வொருத்தரும் ரொம்ப டிஃபரெண்டா வந்து இந்த மாதிரி ட்ரெயின் இருக்காங்க. பண்ணாம அவங்கள சொசைட்டில எப்படி இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆக்குபேஷனல் இன்க்ளூஷன்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கு அவங்களுக்கு? எங்க என்ன மாதிரியான பணி அது வந்து நம்ம தான் டிசைட் பண்றோம். நிறையவே அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து they can even come out with discoveries. அது வந்து அவங்க எந்த ஃபீல்ட்ல இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்ல சேவன்ல இருக்காங்க, அந்த ஃபீல்டுக்கு போகணும். அதுல நம்ம அக்செப்டன்ஸ் தான். இப்ப நம்ம ஆபீஸ்ல வந்து இப்படி ஒரு ஆளு கொஞ்சம் பேச மாட்டாங்க, கொஞ்சம் கம்யூனிகேட் மாட்டாங்க, கொஞ்சம் எல்லாமே அப்படியே திருப்பி வைக்கணும், பென் இங்க இருக்கணும், என்னோட டேபிள் இப்படி இருக்கணும், அதுல யாரும் தொடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன். அவங்க ப்ராப்பர்ட்டியை தானே சொல்றாங்க, உங்க ப்ராப்பர்ட்டிக்கு வரல இல்ல, அவங்க டேபிள தொடாம இருங்க, அவரே கொஞ்சம் வேலை பண்றதுக்கு விடுங்க. அவங்க வந்து ஓசிடியா இருக்கலாம், அது வந்து ரொம்ப அப்சசிவா இருப்பாங்க, அவங்க திங்ஸ தொடக்கூடாது, கொஞ்சம் ஜாஸ்தி அது தொடச்சிட்டே இருப்பாங்க, கைய கழுவிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட பர்சனாலிட்டி நினைச்சு நம்மளோட அக்செப்டன்ஸ்னா எந்த ஆக்குபேஷனல் இதுல வேணாலும் அவங்கள எடுத்து வரலாம். There are engineers, there are 7 autistic doctors. இது வந்து நம்மளோட அக்செப்டன்ஸ். அப்படி ஒரு தொழில்னு சொல்ல முடியாது. அவங்களோட எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தொழில் பார்த்து கொடுக்கணும். நான் இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லா சேலஞ்சுக்குள்ள குழந்தைகளும் இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லல நான். There are children whose intelligence is affected. ஏன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட பிரெயின்ல எஃபெக்ட் வந்திருக்கு. அதனால அவங்களுக்கு ஒருவேளை கான்செப்ட்ஸ் புரியாது, அப்படியே இருக்கலாம். So there are 2 different level. அதான் நான் சொன்னேன், அவங்க சொன்ன மாதிரியே 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குழந்தையும் அசஸ் பண்றதுக்கும் அவங்கள புரியறதுக்கும் ஒரு ஆள் இருக்கணும். அவங்க பக்கத்துல there should be that one angel beside them to understand and accept that person, and bring him out of that shell. And இப்போ கௌரி சொன்ன மாதிரி அவங்க பையனோட இதுல அந்த whoever has been the mentor, she is the angel who came into his life. அப்படின்னு ஒரு ஏஞ்சல், அது அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அண்ணியா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், அந்த ஒரு ஏஞ்சலை கண்டுபிடிக்கணும். அவங்க அந்த பிரசன்ஸ்ல வந்தா ரொம்பவே முன்னாடி வந்துருவாங்க. Thank you, ma'am. There is nowhere that we can. Thank you so much. That reminds us, இந்த சமயத்துல நம்ம வந்து நீங்க இன்க்ளூஷன்ஸ் பத்தி பேசும்போது ஸ்ரீவித்யா சுகுமார் நேத்து டீபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து இன்க்ளூஷன்ஸ் பத்தின எல்லா விதமான சாத்தியக்கூறுகள், என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம் அது. ஸ்ரீவித்யா, அந்த புத்தகத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? Sure. So this is the book which was released under the banner of TIPA over here. And the same book was introduced in India yesterday in an education conclave. So that was, though I was not able to make it to India, but in the UAE, it was introduced in the presence of His Excellency, Environment Minister presence. Shivitya, நீங்க அதுல என்ன was very happy. Exactly. So, thank you, Jiku. Thanks for joining us for the show. And if you're getting late, and Jiku, really, my sincere thanks for this accommodation. No problem. இதுவே அகைன் குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ இன்ஸ்டிடியூட் போகணும், அதனால மன்னிச்சுக்கோங்க. I'll see you all later anytime. Okay, thank you very much. Nice meeting you, Jiku, and we'll definitely connect. தப்பா தமிழ் பேசுறதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நேயர்களுக்காக நீங்க இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பொன்னான பல தகவல்களை நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கு எல்லா நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம். Thank you very much. Thank you. Thank you, Jiku. Thank you so much. Thank you, Srividya. Thank you, everyone. Yeah, Srividya, please continue. Yes, so we are talking about in the inclusion அப்படின்னு வரச்சு மெயினா what it categorically say is that அதான் மெயினா democratic way of learning. அதாவது இப்போ டெமோக்ரஸின்னு வரச்சு நம்ம என்ன பண்றோம்னா அவங்களோட ஒரு உரிமை இருக்கு, ஒரு ரைட் இருக்கு, அதை கரெக்டா அவங்களுக்கு தேவையான அளவு கொண்டு போய் தேவையான சேனல்ல தேவையான விதத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதான் இங்க டெமோக்ரஸின்றது. இது வந்து இன்க்ளூஷன்ன்றது எந்த பார்ட்ல வரும்னா டெமோக்ராட்டிக் வே ஆஃப் லேர்னிங் with the tagline of inclusion is not a right for learning. It's just not a right, but it is just not a right, but it's the actual right, but it's not a privilege only for a selective few. அதாவது என்ன அர்த்தம்னா ஒரு சில பேருக்கு தான் இந்த ரைட்ன்றது கிடையாது.
It is a democratic, rightful way of learning for everyone. It's a way of catering to the rightful education, right attitude in the right direction, with the rightful message saying that education is a right for all. அப்படின்றத ஒரு mandatory-ஆ ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வருதுதான் இந்த democratic way of learning. இந்த inclusionன்றது one of the factor of that. Exactly. அதுதான். It's about embracing all people, making a commitment to do whatever it takes to provide each student in the learning community and each citizen in the democracy as inalienable. அதாவது இதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, லேர்னிங் எபிலிட்டில கிரேட் 5ல இருந்து உங்க லேர்னிங் எபிலிட்டி கிரேட் 3-ஆ இருந்தாலும் சரி, இல்ல கிரேட் 5ல இருந்து உங்க லேர்னிங் எபிலிட்டி கிரேட் 8-ஆ இருந்தாலும் சரி, எந்த விதமா இருந்தாலும், those people are called as gifted and talented. These people are called as maybe slow learners or whatever thing, though we should not call them that way. So adu variche inalienable right to belong to be excluded. Idala endha vidhamana exclusion ku chance e kediyadu. Inclusion assumes that living, learning and living environment. First, learning environment should be accommodated. More than anything, and the learning accommodation kundu variche, there will be so many challenges as Jiku was mentioning. Adu vandu family friendly endu varalam, education friendly endu varalam, school friendly endu varalam, and the acceptance of the child. So some parents accept panna matta, so some students kuda padikira students accommodate panna matta, accept panna matta, so some teachers find it very difficult. Adu ella barriers may break panni கொண்டு போய் அந்த குழந்தைக்கு ரீச் பண்றதுதான் இந்த இன்க்ளூஷன்ன்றது. இட்ஸ் a very beautiful topic. Actually உண்மையா சொன்னோம்னா ஒரு ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்சனே வரும் நமக்கு. அது பண்ணி முடிச்ச உடனே as a feeling, as an educationist, அந்த குழந்தை சிரிச்சுட்டு கரெக்டா ஒரு ஆன்சர் எழுதிருச்சு. ஜிக்கு சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் அப்படியே சிரிச்சுட்டு நம்மள பாக்குறதே wow, we have done it, we have made this difference ன்னு வரைச்சு அப்படி ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். அதுதான் உண்மையா as an educationist, I think journey of education அப்படினு வரைச்சே இதுதான் உண்மையான சக்சஸ் என்ன பொறுத்தவரை. Thank you, Shrivitya. I think this will be a true guide for many people who are going to be new mothers or new mothers for special need children and children of determination and people of determination. In fact, நம்ம சில்ட்ரன் ஆஃப் டிட்டர்மினேஷன் மட்டும் தான் நம்ம பாக்குறோம். சொல்ற மாதிரி 97ல இருந்து நமக்கு இதை பத்தின ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. அப்ப அவங்க எல்லாம் இப்ப வந்து ஒரு அடல்ட் ஆயிருப்பாங்க. கௌரி மேமோட பையன் மாதிரி 27, 29, 30, 35 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் நம்மளோட சொசைட்டில எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும், வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும், என்ன மாதிரியான சான்சஸ் நம்ம வந்து அவங்களுக்காக உருவாக்கி தர முடியுங்கிற ஒரு நல்ல கைடா இருக்கும்னு தோணுது உங்களோட அந்த புக்கு. நிறைய பேர் அதை ரீச் பண்ணணும். அந்த புக்கு நிறைய பேர் ரீச் பண்ணி அது வந்து எல்லாருக்குமான ஒரு வழிகாட்டுதலா இருக்கணுங்கிறதுதான் எங்களுடைய வாழ்த்துக்கள். திரு சங்கர் அவர்கள், சார், மிஸ்டர் சங்கர் சார், you'd like to say something about our program, sir? We are nearing the end of the program. I know, but actually you're all doing a first class excellent job பண்றீங்க நீங்க. This is a good program. Of course I know Gauri madam, and I know Akhil from the very young age, maybe 2 years. So I have seen him grown and I see his achievements. Adu paatade he means Ramnath. Akhil is Ramnath, my son. What they call it, they know him as it's I have seen his growth and I've seen his excellent, brilliant progress in his life. So it's a great thing, and the inclusion book will be very good information for a lot of parents. Basically enna panna parents பயந்துடுறாங்க initially. When the child is not, they think the child is very hyper, but avalukku eppadi adha control panni munnadi kondu ponum theriyadu. So what is important is somebody guide has to be there, and Gauri sonna mari, and that can develop the child into an excellent citizen. Not only in respect of autism, but any child. நம்ம education system change பண்ணணும் basically, because we are just book reading and mugging and school by exam you get 100%. We are looking at the marks. It's not the child development is very important, and so it's a good program. I'm so happy to be participate. Of course, I always sit on the radio. I listen to the music when I go on my driving. But this is the first time I'm being in your program. Actually, I'm on a visit visa here. We're going back to India soon. But very good, excellent, and all the best for you, all the ladies, for doing a great job.
Thank you, sir. Thank you. Thank you for your support. We are nearing the end of the program. Almost ஒரு 40 நிமிஷமா பல நிபுணர்கள், அதாவது நிபுணர்கள்னு சொல்ல முடியலனாலும் வந்து ஒருத்தர் 2 பேர் நிபுணர்கள், சில பேர் வந்து தன்னோட வாழ்க்கையில அந்த மாதிரியான மனநிலை பாதிக்கப்பட்ட, எழுத்தாற்றல், கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகளை தன்னோட ஃபேமிலியில, தன்னோட குடும்பங்கள்ல வச்சிருக்கிறவங்க, அவங்க மூலமா நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு தெரிஞ்சிருந்தோம். இந்த வாரம் முழுக்க அவங்களுக்கான செலிப்ரேஷன், அவங்களை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வாரம் இது. கொண்டாடுறதோடு நிறுத்தாம அவங்கள நம்மளோட சமூகத்துல எப்படி நம்ம இணைத்துக் கொள்ள முடியும், அவங்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம எப்படி கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வா இது இருக்கணும். இந்த வாரம் முழுக்க நம்ம முடிஞ்சவரை அவங்கள பத்தி நினைக்கிறதும், அவங்களுக்காக நம்ம எதை செய்யணும் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. கலந்து கொண்ட எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்கா வலையொலி நேயர்களுக்காக நீங்க எல்லாரும் இந்த ஒரு 40 நிமிஷம் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். Press the bell icon on the YouTube app and never miss another update.